வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அமைச்சரின் ஆபாச வார்த்தை ஆட்சியை இழக்கிறது திமுக, ஆதாரம் வெளியானது, அதிர்ச்சியில் அறிவாலயம். உண்மைதானா என்று கேட்பீங்க. அமைச்சர் ஆபாசமா பேசினார் இல்லையா, அந்த இடத்துல இருந்தே திமுக அழிவு தொடங்குகிறது, ஆட்சியும் இழக்கிறது. எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கான ஆதாரத்தை நான் சொல்ல போறோம் இல்ல, அதை பார்த்துட்டு நீங்களே ஆமான்னு கமெண்ட் பண்ண போறீங்களே. ஆனா அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ முதல்ல அமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரியில நியூஸ் 24x7 தொலைக்காட்சி நடத்தின கான்கிளேவ்ல கலந்துகிட்டு என்ன பேசியிருக்காரு என்ற விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க. என்ன பிரச்சனை? சும்மா இந்த ஊழல் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆபாசமா தான் பேசுறாரு. அதை பற்றி கொஞ்சம் பின்னாடி பேசலாம். ஆனால் அமைச்சர் பேச பேச அங்க எதிர்ப்பு குரல் தான் வலுக்கிறது. ஒரு நிமிடம் கூட நம்ம மனோ தங்கராஜ் அவர்கள் பேசுகின்ற விஷயத்தை அங்க இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். எதிர்ப்பு தெரிவிக்க தெரிவிக்க பல மேடைகளிலும் பல தொலைக்காட்சியிலும் பேட்டி அளித்தும் பேசிய நம்ம மனோ தங்கராஜ் அவர்கள் பொறுமை இழக்கின்றார். அந்த அளவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் திமுகவுக்கும். இவ்வளவு எதிர்ப்பு இருக்கின்ற போது திமுக மீண்டும் வெற்றி பெறும் அப்படின்னு எவனா சொன்னான்னா நம்ம மண்டையை கழுவுறான். அதனால இந்த 5 ஆண்டோடு திமுக ஆட்சி அவுட்டு. அடுத்த 5 ஆண்டு அது ஆட்சியை தொடராது. அதனால திமுக இந்த 5 ஆண்டோடு ஆட்சியை இழக்கிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரே ஒரு ஆள் கூட நம்ம மனோ தங்கராஜ் அவர்கள் பேசுறத ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால், அப்படி இல்ல அங்க மனோ தங்கராஜை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டமைப்பார். திமுக காரங்களும் சரிசமமா போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இல்லாத பணமா, அதனால வண்டி ஆளை கூட்டு போயிருப்பாங்க தனக்கு ஆதரவாக குரல் எழுப்புறதுக்கு. ஆனால் மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை திமுக காரணங்களை கூட ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த அளவுக்கு நெறியாளரை பொறுத்த வரைக்கும் நியாயமா கேள்வி கேட்கிறாங்க. எதிர்கட்சிகளும் அவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர்கிட்ட நியாயமான பதில் இல்லை. திமுக காரணால கூட முட்டு கொடுக்க முடியல. பயங்கரமான எதிர்ப்பு. இவ்வளவு எதிர்ப்பு இருக்கின்ற போது திமுக மீண்டும் வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்க? அப்படி எவனா சொன்னான்னு வச்சுங்களேன், உங்களை ஏமாத்துறான். திமுக தான் வெற்றி பெற போகுது என்ற ஒரு எண்ணத்தை உனக்குள்ள உருவாக்குறான். அவன் சொல்ல நீ கேட்டுக்குவ. ஏன்பா எல்லாரும் சொல்றாங்கப்பா திமுக தான் வெற்றி பெறும் சொல்லிட்டு நீ 4 பேர்கிட்ட சொல்லுவ. இப்படி ஒரு கருத்தியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் திமுக காரன் எப்ப பார்த்தாலும் சரி திமுக வெற்றி பெற போகுது, திமுக வெற்றி பெற போகுதுன்னு சொல்றான். பொதுமக்கள் யாரும் சொல்லல, திமுக காரங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால திமுக காரன் என்ன சொல்லுவான், என்ன திமுக வெற்றி பெறும் தான் சொல்லுவான். ஆனா களத்துல பாக்குறோம் மனோ தங்கராஜ் அவர்களை கழுவி ஊத்துறாங்க. நீங்களே பாக்குறீங்க. இப்படி கழுவி ஊத்துக்கின்ற பொழுது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருங்களா? சரி, திமுக ஆட்சியை இழக்கிறது. அதுக்கான ஆதாரத்தை சொல்லிட்டேன். பயங்கரமான எதிர்ப்பு இருக்கிறது. மனோ தங்கராஜ் அவர்கள் பேசின விஷயத்துக்கு நம்ம வருவோமே. ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா? ஆட்சி கட்டில இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். மற்றவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போலாம். ஆனால் ஆட்சி கட்டில இருக்கிறவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. இவங்க 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இப்படி 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால இவங்களை நோக்கி தான் நிறைய கேள்வி கணக்குகள் வரும். நல்ல எதிர்பார்ப்புடன் நிறைய பேரும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் பொய்யா இருக்கும். அதோட இவங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா நீங்களே கொள்ளை கூட்டமா இருப்பதனால அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அதிருப்தி அடைந்திருப்பாங்க. ஸோ நெறியாளர் மட்டும் கேள்வி கேட்கல, நெறியாளரை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கேள்வி கேட்கிறாரு. மக்களும் உங்ககிட்ட இருந்து என்ன பதில் வருது அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதனால நீங்க சொல்ற பதிலானது மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு இருந்ததுன்னா மக்கள் உங்களை ஆதரிக்க போறாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களை பார்த்து நாங்கெல்லாம் விசிலடிக்கின்ற தருணத்துல நீ உங்க ஒப்பா கோமணத்துல இருந்திருப்படா அப்படின்னு ஆபாசமா பேசுவது. இப்படி ஆபாசமா பேசினா அடுத்தவன் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டான், முடங்கிடுவான். அசிங்கமா பேசுறான்டா, அவங்ககிட்ட ஏன்டா வாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக்கல திமுக எப்போதுமே பயன்படுத்தும். அதே மாதிரி தான் இப்போ அமைச்சரை பொறுத்த வரைக்கும் பொது மேடையில வந்துக்குன்னு நாங்கெல்லாம் விசில் அடிக்கின்ற தருணத்துல ஒப்பா கோமணத்துல இருந்தடா அப்படின்னு அவன் பேசியிருக்கிறான்.
அங்க ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. இந்த ஆபாச வார்த்தையை அங்க இருக்கிறவங்க எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? மொத்தத்துல சி.வி. சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா பற்றி ஏதோ தவறான வார்த்தையை சொல்லிவிட்டார். சொன்னது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. உடனடியாக மன்னிப்பு கேட்டு விட்டார். தப்ப உணர்ந்தவனை பாத்தீங்கன்னா மன்னிக்கணும். ஆனா இந்த ஊடகமானது மன்னிச்சுச்சா? 24 மணி நேரம் பிரேக் நியூஸ் போட்டிருந்தாங்க. யாரெல்லாம் அரசியல் ஆளுமை இருக்கின்றார்களோ அந்த ஆளுமை இடத்தெல்லாம் போய் மைக்கு நீட்டு ஏம்பா சி.வி. சண்முகம் அவர்கள் இப்படி பேசியிருக்கின்றாரே என்று சொல்லுகின்ற போது திமுகவுடைய எக்கோ சிஸ்டமும் கூட்டணி கட்சிகளும் ஏன் பாஜக இருக்கக்கூடிய குஷ்பு அவர்கள் கூட சி.வி. சண்முகம் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்தார்கள். அந்த அளவுக்கு பெண்ணினவாதியாக இருந்த நம்ம குஷ்பு அவர்கள்லாம் ஒரு அமைச்சர் பொறுப்பு இல்லாம பேசியிருக்கிறாரு. எங்க போனாங்க? இல்ல அந்த டிவி எங்க போச்சு? திமுக என்றாலே ஆபாசம் உங்க எல்லாருக்குமே தெரியும். கலைஞர்ல இருந்து நம்ம மு.க. ஸ்டாலின் இருந்து நம்முடைய பொன்முடியில இருந்து உதயநிதி ஸ்டாலின் இருந்து எல்லாமே பல தருணங்கள்ல அசிங்கமா பேசியிருக்காங்க. அதுக்கான வீடியோ கூட நாம சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டாருன்னு திமுக கண்டனம் தெரிவிக்கின்ற போது நீங்களாம் எந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்கோம் பாத்தீங்களா பெண்களை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டோம். அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை நீங்க எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம எடுத்து போட்டோம். இப்படி திமுக என்றாலே ஆபாசம். ஆனா அவங்களுக்காக முட்டு கொடுத்த இந்த ஊடகமும் அவங்களுக்காக முட்டு கொடுத்த இந்த சமூக ஆர்வலர்களும் அரசியல் ஆளுமைகளும் இப்போ மனோ தங்கராஜ் அவர்கள் பேசியிருக்கின்றாரு. எங்க போனீங்க? இந்த மனோ தங்கராஜை பொறுத்த வரைக்கும் இப்ப மட்டுமா பேசுறாரு? உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோல பார்லிமெண்ட்ல நிறுவி விட்டு அங்க சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகின்றார். அப்படி விழுந்து வணங்குகின்ற பொழுது மூச்சிருக்கா பாரு என்று ஒரு பிரதமரை போய் கேள்வி கேட்டவர் தான் இந்த மனோ தங்கராஜ். இந்த மனோ தங்கராஜுடைய வீடியோ இதை பாருங்க. இந்த வீடியோவில் அவர் என்ன பண்றாரு? இவ்வளவு ஒழுக்கம் நிறைந்தவர் தான் இவரு பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். ஏன் திடீர்னு பால்வளத்துறை அமைச்சரை பற்றி பேசுறேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அசோகவர்த்தனி உங்க எல்லாருக்குமே தெரியும். தந்தி டிவியில் இருக்கக்கூடியவங்க கேள்விக்கு என்ன பதில்ல நம்முடைய அமைச்சர் பெருமகனாரை நோக்கி கேள்வி எழுப்புகின்றார்கள். ஏன்பா அந்த கிரீன் பால்ல கொழுப்பு ஏன் குறைச்சிங்க? உங்களுக்கு விலையேற்ற முடியாது என்பதனால கொழுப்பை குறைச்சிட்டீங்க. இப்போ ஏற்கனவே இருந்த ஆட்சியானது பால்ல நஷ்டம் வந்தாலும் சரி குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் பயன்படுத்துகின்ற உணவுப் பொருளாக இருப்பதனால அதனுடைய விலையை உயர்த்தவே இல்லை. அதில் லாபம் பார்க்க கூடாது. நஷ்டமாக இருந்தாலும் எதுக்கோ நம்ம மானியம் கொடுக்குறோம். பாலுக்கு மானியம் கொடுத்தா என்ன அப்படின்னு வச்சிருந்தாங்க. நீங்க என்னங்க மக்களை ஏமாற்றும் விதமாக பால் இருந்த கொழுப்பை குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அசோகவர்த்தனி அவர்களை பார்த்து குண்டா இருக்காங்களாம், அதனால கொழுப்பு கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்ல அமைச்சர் என்றும் பார்க்காம நபர் தேவையில்லாத பேசுறீங்க, நான் என்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க, நான் கேட்ட கேள்விக்கு தான் பதிலா அப்படின்னு கடிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு வாய் துடுக்கு தான் இவருக்கு எப்பவுமே. சரி, யாரையும் மரியாதையா பேசுறதே கிடையாது. சீமானும் இந்த மனோ தங்கராஜ் அவர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க தான். ஆனா நம்ம RS பாரதி அவர்கள் திமுகவில் இருந்துகிட்டு மோலியார் ஜாதி என்ற திமுர்ல அவரு பேசலாம். ஆனா ஒரே சமூகத்தில் இருந்துகிட்டு நம்முடைய மனோ தங்கராஜை பொறுத்த வரைக்கும் திராவிட ஆட்சி வரவில்லை என்றால் சீமானுடைய தந்தையார் பண ஏறினார், தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருப்பார். திராவிட இயக்கம் வரேன்னா அவங்க படிக்க வச்சாங்க. அதனால சீமானை பொறுத்த வரைக்கும் திமுக குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சீமானை பொறுத்தவரை அதுக்கு கழுவி ஊத்துனார். அதனால அமைச்சராக இருப்பதனால தான் என்ன சமூகம் அதெல்லாம் மறந்து போச்சு. பணம் வந்ததுனால எல்லாம் மாறி போச்சு. ஸோ என்ன வேணாலும் பேசலாம். அதனால மனோ தங்கராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக பேசுகின்ற சமூக நீதிக்கும் உரியவர் அல்ல. இரண்டாவது, ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லிக்கிட்டு வருகின்ற திமுக கோஷத்துக்கு உரியவரும் அல்ல. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 44 கல்குவாரிகள் தினந்தோறும் உடைச்சி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனா மனோ தங்கராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் கன்னியாகுமரியில கல்குவாரிகளே கிடையாது, உடைச்சி ஏத்திக்கிட்டே போல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே மேடையில நாம் தமிழர் கட்சி சார்பா பேசினவங்க உண்மையாகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்குவாரிகளே இல்லையா என்று சொல்கின்ற போது ஆதாரத்துடன் அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க இந்த அமைச்சரை. அது கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த 5 வருஷத்துல சட்டவிரோதமா கனிம வள கொள்ளை நடக்குதா நடக்கலையா? 100% இல்ல. 100% இல்ல. ரைட், ஓகே, இது முடிஞ்சது. ஓகே, இல்ல மக்கள் பாராட்டு இருக்காங்க. உண்மைனா கட்டாயமா உங்களை மக்கள் பாராட்டுவாங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா மக்கள் அதுக்கேற்ற மாதிரி எதிர்வினை சொல்லுவாங்க. சட்ட விரோதம். ஓகே, என்ன விரோதம்? சட்ட விரோதம். சரி, ஓகே. சோ லாரி பாத்தீங்கன்னா சரசரன்னு மேல போயிட்டே இருக்குது. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமாக ஒண்ணு கூட போல அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ்வளவு லாரிகளும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் போதாம்.
அதனால நம்மளுக்கு வருமானம் தானே வருது, பணம் கட்டி தானே எடுத்து போறாங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு மலையை உடைச்சி கேரளா கொடுத்துட்டுன்னு வச்சுங்க, நாளைக்கு எந்த மலை மூலமாக மழை பெய்யும்? தமிழ்நாடு பாலைவனமாகாதா? பணம் மட்டும் சேர்த்து வச்சுட்டு போனா போதுமா? உன்னுடைய பேர பிள்ளைகளுக்கெல்லாம் மழை இருக்க வேண்டாமா? மழை இருந்தால் தானே மழை பொழிவும், மழை பொழிந்தால் தானே உயிர்கள் செழிக்கும். மொத்தத்தில் சட்டவிரோதமா போலையாம், சட்ட விரோதமா போலையாம். அதனால நான் இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், அமைச்சர் பேசினது தப்பான விஷயங்கள் அங்க இருக்கிறவங்க யாருமே ஆதரிக்கவே இல்லை. இப்படி ஒட்டுமொத்த திமுகவும் ஆபாசமா இருக்கின்ற பொழுது அதிமுகவுடைய ஜீனே ஆபாசம் தான் அப்படிங்கிறாங்க. சி.வி. சண்முகம் பேசுறத தவிர வேற யாராவது அவ்வளவு வெளிப்படையாக யாரையாவது விமர்சித்து பார்த்திருக்கீங்களா? ஆனா இந்த திமுக இருக்கிறவங்களும் சரி, காங்கிரஸ்ல இருக்கிறவங்களும் சரி, ஜெயலலிதா அவர்களை பற்றி என்ன பேசினாங்க? மொத்தத்துல இந்த திமுக ஆட்சியுடைய தோல்விகளை மறைப்பதற்காக திமுக அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஏதாவது பேசி தொலைச்சிடுறாங்க. நீங்க பேசலனாவே பரவாயில்லப்பா, திசை திருப்பலாம் கூட பரவாயில்லப்பா, ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகமானது உங்களை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறது. தமிழகத்தில் அன்றாடம் நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வுகளை இந்த ஊடகமானது ஒளிபரப்பு பண்றது கிடையாது. இந்த மனோ தங்கராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மலை முழுங்கி இவங்க அக்கா அரசு நிலத்தை ஆட்டைய போட்டவங்க. இவனுடைய பையன் ஒட்டுமொத்தமாக செம்மண் குவாரி நடத்தி கொள்ள அடிச்சவன். அது மட்டும் இல்ல, அப்பா பெயரை வச்சுக்கிட்டு கட்சியில ஆதிக்கம் செலுத்தினான். அதே மாதிரி பால்ல இருக்கக்கூடிய கான்ட்ராக்டுகளை யாருக்கு கொடுக்கணும் என்பதை அவன் தான் முடிவு பண்ணான். அந்த தருணத்துல இவருடைய பதவி கூட பறிக்கப்பட்டது. சோ இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய மனோ தங்கராஜ் அவர்களுக்கு கட்சிக்குள்ளேயும் நல்ல பேர் கிடையாது, பொதுமக்கள் மத்தியிலும் நல்ல பேர் கிடையாது. இப்படி ஒவ்வொரு நாளும் திமுகவுக்கு அவ பேர் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா நமக்கு எல்லாம் அந்த டிவி சொல்ற செய்தி சிலிண்டர் தட்டுப்பாடு, 40 மடங்கு சிலிண்டர் உற்பத்தியை அதிகரிச்சிருக்கின்றோம், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. சிலிண்டர் இல்லை என்று என்னை பொறுத்த வரைக்கும் நானும் தானே வெளியே போறேன், நானும் தானே வீட்டுக்கு வரேன், எங்கும் போராட்டம் நடத்தின மாதிரி தெரியல, உணவகங்கள் மூடின மாதிரி தெரியல. ஒரு சில உணவகங்கள் மூடி இருந்தாலும் அதுவே பெரும் செய்தி ஆக்கி இதுதான் மக்கள் பிரச்சனை அப்படின்னு வெளியே கொண்டு வருகின்ற இந்த ஊடகத்தை என்ன சொல்றது? எல்லாருக்கும் தெரியும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில எவ்வளவு பெரிய சண்டை நடக்கிறது. அமெரிக்காவின் நேச நாடுகளுடைய எண்ணெய் உற்பத்தியினுடைய வயல்கள் மீது ஈரான் எப்பேற்பட்ட தாக்குதலை தொடுக்குது. அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஈரானுடைய எண்ணெய் உற்பத்தி மையங்களையும் சுத்திகரிப்பு மையங்களையும் எப்படி தாக்குது. அதன் மூலமாக சர்வதேச நாடுகள்ல பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடும் விலையேற்றமும் எந்த அளவுக்கு இருக்கிறது. இவற்றை பற்றியெல்லாம் ஊடகம் சர்வதேச அளவில் பார்க்க வேண்டிய பிரச்சனையை தமிழ்நாட்டுடைய உள்ளூர் பிரச்சனையாக்கி மோடிக்கும் அதிமுகவுக்கும் ஆபத்தை விளைவிக்கிறோம், எஜமா போடுறதை கொஞ்சம் கனமா போடுங்க தேர்தல் நேரத்திலேயாவது அப்படின்னு சொல்லிட்டு யாசகம் பெறுகின்ற இந்த ஊடகம் மனோ தங்கராஜ் பற்றியான செய்தியோ இல்ல அவர் பேசுறது சரியா தவறா என்ற ஒரு விவாதமோ வைப்பதே கிடையாது. ஆனால் திமுக ஆட்சி பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுவாங்கப்பா, ஆனால் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நேற்று செங்கல்பட்டுல இந்த போட்டோ பாருங்க, திமுகவுடைய கொடூரன் 6ஆம் வகுப்பு பள்ளி மாணவிய பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கிறான். எப்படின்னு கேக்குறீங்களா? ஸ்கூலுக்கு அந்த குழந்தை போகுது, உங்க ஸ்கூல்ல எட்டுமே விடுறான் வாமா அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல ஏத்திட்டு போகும்போது இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்கான். பெருமையா சொல்றானா, என்னன்னு எங்க கட்சி நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தண்டனை வழங்கப்பட்டாலும் 2 ஆண்டு காலத்துல அவன் ஜாமீன்ல வந்துடுறான். என்னடா இவ்வளவு பெரிய குற்றவாளி, அவனுக்கு ஆயுள் சிறை கொடுத்திருக்காங்க. இவனுடைய கொடும் குற்றம் என்ன என்பது அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனா இவன் 2 வருஷத்துல வெளியில ஜாமீன் வருகின்றான் என்றால் திமுக எந்த அளவுக்கு இவனுக்கு எதிராக வாதத்தை வச்சிருக்கும் பாருங்க. உச்ச நீதிமன்றத்துல இவன் ஜாமீன் கேட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போகின்ற பொழுது அரசாங்கம் போகவே இல்லை போல. அதனால என்ன இப்போ அப்படின்னு கேட்பீங்க, இன்னொரு உயிர் போயிடுச்சு இல்ல, இவன் உள்ளவே இருந்திருந்தான்னு வச்சுங்களேன், ஜாமீன் கொடுக்க கூடாது என்று இந்த கட்சி வாதாடி இருந்ததுன்னா, திமுக வாதாடி இருந்ததுன்னா இவன் உள்ளவே இருந்திருப்பான். உள்ளவே இருந்திருந்தா 495 மார்க் 500க்கு மிகப்பெரிய படிப்பாளியை இழந்து நிற்கிறோம். அதனால திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சமூக விரோத குற்றங்களை இல்ல அந்த செயலை செய்யக்கூடியவங்க கிட்ட மென்மையான போக்கை கடைபிடிக்கிறது. ஞானசேகரன் ஜாமீன்ல வெளிவந்துட்டான், உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயம், அண்ணாமலை ஜாட்டியில அடிச்சுக்கிட்டா இருப்பாருங்க, அவ்வளவு பெரிய விஷயம். நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவமனைகளும் மருந்தகங்களும் எப்படி இருக்குன்னு கூட பார்க்கல. கஞ்சாவே இல்லைன்னு சொன்னாங்க.
ஆனா கஞ்சா பாருங்க எவ்வளவு வித்திருக்காங்க. தூத்துக்குடியில் 2 கிலோ கஞ்சா பறிமுதல். கோவை குடோனில் ஒரே நேரத்தில் 100 கிலோ கஞ்சா பண்டல் பண்டலாக பறிமுதல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கஞ்சா போதையுடன் ஊருக்குள் புகுந்த கொள்ளையர்களும் அதோட காலி பசங்களும் பெண்களையும் முதியோர்களையும் தாக்க முற்பட்டனர். இப்படி கஞ்சாவும் ஈஸியா கிடைக்குது, அதை போட்டுக்கிட்டு காரணமே இல்லாம ஊருக்குள்ள போய் ஆட்களை அடிக்கிறாங்க, ஒதுக்கிறாங்க. ஆனா கேட்டா கஞ்சா சுத்தமா இல்லை நம்ம தமிழ்நாட்டுல, அது விளையவே இல்லை. வர்றதையும் மடக்கி பிடிக்கிறோம். யாரு? நம்ம அமைச்சர் பெருமகனார் சொல்றது. மொத்தத்துல மனோ தங்கராஜனுடைய செயலை இதுவரைக்கும் ஊடகம் அங்கீகாரம் செய்த மாதிரி தான் இருக்குது. மனோ தங்கராஜனுடைய செயல்பாடுகளை திமுக அங்கீகாரம் செய்த மாதிரி தான் இருக்கிறது. கனிமொழி வாய் திறக்கலையே, ஜோதிமணி அவர்கள் வாய் திறக்கலையே, மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வாய் திறக்கலையே. வக்கனையா பேசின திரைத்துறையினர் இருப்பாங்கல்ல, வரிசையில வர சொல்லுங்க பார்க்கலாம், வரவே இல்லையே. அது மட்டும் இல்ல, மீனா கந்தசாமியா இந்த கொடுமை என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த அம்மா திராவிட இயக்க செயல்பாட்டாளர், திராவிட கொள்கைகளை எல்லா மேடையிலும் பேசக்கூடியவங்க. ஆனா திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய தவறுகளை ஒரு முறை பேசியிருக்காங்க. திமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை பேசியிருக்காங்க இந்த மீனா கந்தசாமி. உடனடியாக நம்ம டிஆர்பி ராஜா தானே திமுக ஐடி விங்ஸினுடைய தலைவராகிறாரு. டேய் மீனா கந்தசாமி, நம்ம தாய் கழகமான திராவிட கழகத்துல இருந்தாலும் அந்த அம்மா விடாதரா, பொழந்து கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசமாக மிரட்டல் விடுறாங்களாம். அடப்பாவீங்களா, மணிக்கணக்காக நான் திமுகவுக்கு முட்டு கொடுத்துருந்தேன், கடைசியில என்னையே ஆபாசமா திட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வெளியில வந்து டிஆர்பி ராஜா அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் திமுக ஐடி விங்ஸ் ஆனது எவ்வளவு ஆபாசமா பேசுது, எவ்வளவு ஆபாசமா திட்டுது, என் மீது புகார்ல அளிச்சிருக்காங்க பாருங்க. மொத்தத்துல நான் வெளியே நட முடியாத அளவுக்கு கொலவெறி மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஐடி விங்ஸ் ஆனது திமுக சாதனைகளை பரப்பும் என்று பார்த்தால் கருமாந்திரம் முடிச்சுனுங்க, என் மீது வன்மத்தை கக்குறானுங்க அப்படின்னு சொல்றாங்க. திராவிட செயல்பாட்டாளருக்கே இப்படி என்றால் சாதாரண பெண்மணி திமுக ஆட்சி மீது குற்றச்சாட்டு வச்சா என்ன நிலை அப்படின்னு அந்த அம்மா திமுகவுடைய உண்மையான முகமும் திமுக ஐடி விங்ஸுடைய ஆபாச வார்த்தைகளும் படம் பிடிச்சு காட்டிட்டு இருக்காங்க. ஊடகம் இதெல்லாம் பேசலாம் இல்லையா? பேசுறதே கிடையாது. இந்த நாடும் நாட்டு மக்களும் அடுத்த 5 ஆண்டுக்கு நாசமா போகட்டும். நன்றி மக்களே.